ஸோ ஹலோ கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎஸ் ஆட தான் வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த கோடா கேரக்டர் வச்சு விளாண்டா நமக்கு கோடா கேரக்டரே கொடுத்துருவானுங்களாம். சரி நம்ம அதை எடுத்துக்கிட்டு தான் வந்து ஆடிட்டுருக்கோம். ஆனால் நம்மளால் ஃபுல்லாக முடிக்க முடியாது கைஸ். அப்புறமா கேரக்டர் ஸ்டோரில் வந்தோன்னா வாங்கிப்போம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எத்தனை வீடியோ போட்டாலும் எந்த சப்ஸ்கிரைபரும் ஏற மாட்டேங்குதுன்னு பார்த்தா ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நானும் யூடியூபர் தான் சொன்னேன், எல்லாம் காரித்து போனுங்க. யோ டொட்ஸே இல்லையா அது மறந்துட்டேன் கைஸ். இந்த கேரக்டரு கொய்யோ 3 பேர் ஏமா இன்னொருத்த பார்க்குறான் அந்த டீம்லேருந்து. டெய்லி கைஸ் அப்பா கோடா போட்டேன். நீங்கள் பார்த்தீங்கல்ல அங்கே எத்தனை எனிமீஸ்னு. ஏமா ஃபஸ்ட்டு கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு WSP எடுத்துகிட்டு ஆம் எடுத்துகிட்டு டீம்மேட் ரிவைவ் பண்ணாமல் பார்த்தா எனிமி இருக்கான். ஸோ தரமாட்டேன் இது. கோடா இல்லையே என்கிட்ட இல்லை. கோடா நீ கம்முன்னு வச்சு போடா. ஆட கைஸ் கன்ஃபார்மாக கேவலமாக தான் ஆடி இருக்கணுமே. நம்ம டீம்மேட்டை அடிச்சிட்டானா. டீம்மேட்டே பார்த்துறாடுறா ஏன்னா வந்து ரிவைவ் பண்ணுறாடே. டீம்மேட் ரிவைவ் பண்ணுறா நின்ட்டான். ரிவைவ் பண்ணுறா. மூச்சு நிற்கிதுடா நீ நின்னா. ரிவைவ் பண்ணுறாடி எப்போ சாமி. அவன் பக்கத்துலேயே தான்டா இருக்கா. டீம்மேட்டு நேடு போகிறான் ரிவைவ் பண்ணுறா. ஓடிடுறா அடிச்சிடுறா டீம்மேட்டு. அடிச்சிடுறா. என்னடா ஐயே ப்ரோ ஜோன் அட்ரா அடே அடிச்சிடுறா. மெடி சுத்து மெதுவாடு அடிச்சிடு. யோடே அடிச்சிடுறா. டே அப்படி தானே மெடி சுற்றுறாடே. வராண்டா அடிச்சிடு. சோப்பரு கொஞ்சம் முன்னாடி அடிச்சிருக்கான். நல்லாக்கா என் கடி கொஞ்சம் காமிக்காதக்கா அடிச்சிருவாருங்கக்கா சொல்லு. ஸோ கைஸ் கடைசியாக நம்ம இந்த ரிவெஞ்ச் மேட்ச் தான் போட்டிருப்போம். ஸோ அதுவும் இப்போ தான் நான் போட்டேன். மறுபடியும் அடுத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எப்போ லீவ் கிடைக்கும் போது தானே கைஸ் போட முடியும். இன்றைக்கி சாட்டர்டே. மார்க் பண்ணி வைப்போம். என்னால் போய் எடுக்க போய் அடி வாங்கட்டோம். நமக்கு இது வேணாம். இது எனிமீஸை மறைக்குது கைஸ். இந்த இது ஸ்வைட் இதுக்கோ சும்மா இதை வச்சு ஆடி பார்ப்போமா. வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் ஒரு சேலஞ்ச் பண்ணுவோம். ஸ்வைத்தை வச்சு ஆடுவோம் கைஸ். வாங்கடாடே நீ எத்தனை எனிமி இருந்தாலும் ஸ்வைட் தாண்டா பேசும். ஸோ நம்ம கன்ஃபார்ம் அவுட் ஆக போகிறோங்கிறது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சே ஆடுறேன்னா பார்த்துக்கோங்க. நான் எவ்வளோ பெரிய முட்டா போய் ஏய் செத்துட்டான். கமான் கில் கன்ஃபார்ம் பண்ண. லூட் எனக்குறா டெசர்ட்டை எத்தனை நாய் கைஸுவேன். நம்ம இந்த மாதிரி தான் கிரிஞ்சான வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ இந்த கிரிஞ்சான வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டெய்லி அடிச்சிடுறா நண்பா. சூப்பர் ரிவைவ் பண்ணுங்க நண்பா. ஸோ கைஸ் நம்ம இந்த ஸ்வைத்தை வச்சு தான் ஆட போகிறோம். ஸ்வைத்து டெசர்ட் கமான்டாய். இனி அவனை யாராலையும் தடுக்க முடியாது. டெசர்ட் ஈகலாம் வாங்கிப்போம். ஸ்வைத்து டெசர்ட் நண்பா. ஸோ நமக்கே இந்த மாதிரி டக்குன்னு கண்டென்ட்லாம் கிடைக்கிது. ஆனால் எப்படி தான் கிடைக்கிதோ கிடச்சிருது. அது வரைக்கும் சந்தோஷம். WSP வச்சு ஆடலாமா. WSPயே மனுஷன். டெசர்ட் வந்து நல்லா டேமேஜ் கொடுக்கும். 90 கொடுக்கும். WSP தான் அழுத்துறதுக்கு சரியாக இருக்கும். டெசர்ட்டை வாங்கிட்டு இது வச்சு ஆடுவோம். கோடா யூஸ் பண்ணுவோம். கோடா இனிமே எங்கடா இருக்க. ரிஸ்கா எக்ஸ்போஸ் நீ யூஸ் பண்ணுறியா. யூஸ் பண்ணிக்க. நான் மேலே ஏற போகிறேன் நண்பா. இது மேலே வேறு ஏற முடியல. அதனால் டெசர்ட் தான் வச்சுருக்கேன். தெரியாமல் வாங்கிட்டேன்டா. என்ன விட்டுருங்களா மேலே. ஐயோ எனிமீஸ்லாம் கீழே இறங்கிட்டு இருக்காங்களா. கமான் ரெடி ட்ராப் அடிக்கிறேன்டா நான். இதுக்கு மேலே நம்ம இந்த கண்ணை வச்சு தான் ஆடுவோம்னா சத்தியமாக வேலைக்கே ஆகுது. இப்போ இல்லாமடா ஓசிக்கில் எடுப்பா அதுக்குண்ணே. டீம்மேட் ஒருத்தன் அடிச்சிட்டான் பாட்டு பையன்.
டேய் எங்கடா இருக்க? ஆக்கா மேலே இருக்க பேக் மட்டும்தான் இருக்கா. அப்போ பேக்கை பார்த்துட்டேன். நான் பேக் மாதிரி அடி வாங்க போகிறேங்கிற மட்டும் தெரிஞ்சிருச்சு. நைஸான கில்லு. ஸோ கைஸ் நீங்கள் நான் அசிங்கமாக தீரக்கூடாது. நீ இப்போ தான்டா ஸ்வைன் தெருத்தா ஆடுறேன்னு சொன்னியே, அதெல்லாம் சும்மா சொல்கிறேன் கைஸ். நம்ம அப்படி தான் சொல்லுவோம். டக்குன்னு ஆடவே மாட்டாங்க வச்சு சும்மா வச்சுப்போம். வெட்டி பார்க்கலான்னு பார்த்தா இனிமே எட்டி பார்த்து நம்மளை கொண்டுருவான். நமக்கு எதுக்கு நீ நொம்பு பாருங்கள். இன்னும் மாடுற ஒரு ஆட்டமும் நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. டக்குன்னாச்சா இந்த எனிமி டீம் நமக்கு வந்துருச்சுன்னா நேரம் ஐயோ நம்ம நேரம் நல்ல நேரமாகவே இருக்காது கைஸ். இது கொஞ்சம் வேகமாக தான் ரீலோட் ஆகுது. ஆனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமாக ரீலோட் ஆனால் நல்லாவே இருக்கும். இந்த ட்ராகன் ஃப்ரீஸ் வந்ததுலேருந்து எனிமீஸ்க்கெல்லாம் நல்லா அடி விழுது. நமக்கும் அடி விழுது. அதுதான் பிரச்சனை. எனிமீஸ்க்கும் அட்வான்டேஜ் தான், நமக்கும் அட்வான்டேஜ் தான். என்னென்னா எக்ஸ்போஸ் பண்ணிக்கூட இந்த வாயில் வச்சுக்கூட எனிமிக்கு வாயில் விழுந்துச்சா. ஸோ இப்போ இந்த இனிமேல் நான் அடிச்சிடும் அடிக்கணும்ல. அடி சத்துறா சூப்பர் சாவுடா செத்தாச்சு நண்பர்களே. எனிமி ஐயோ மேலே இருக்கான் எனிமி. டேய் எனிமியை கொண்டாதீங்கடா. டேய் நீங்களும் செத்துறாதீங்கடா. கொண்டாங்க போயாவா? ஆஹா அருமையான போயா நண்பா இது. ஸோ நம்ம 6 நிமிஷம் தான் இருக்கா. 10 நிமிஷம் வீடியோ போகலாம் தான் இருந்தேன் நான். ஸோ அப்படியே வெளில போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். போயா ஸ்ட்ரைக் ஆகை. இந்த வாட்டி நம்ம அவுட்டே ஆகக்கூடாது. போயா ஸ்ட்ரைக்காக இப்போ தாங்க பார்க்குறேன். போன மேட்ச் பார்க்கல. ஸோ சார் வெரி பேட். அவுட் ஆயிடுவோமா? அவ்வளோதான் காலி முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். நண்பாடே நண்பா என்னடா பிளாக் டிஷர்ட் போட்ட வேறு ஆடுவீங்களா? எல்லாம் கரடி கிரிசி அங்கிள் வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போவோம். ஐயோ இப்போ இந்த க்ளோவால் எருமி எடுத்து போனே நான் என்ன பண்ணுவேன். ஐயா என்ன காப்பாற்றுங்க ஐயா. எருமி எங்கே இருக்கான்? அங்கே மொத்த ஸ்குவாட் அங்கே தான் இருக்கா. நமக்கு க்ளோவால் தேவையில்லை, நேரு தான் தேவை. ஆனால் இப்போ மட்டும் க்ளோவால் தான் இருக்குது. ஓகே ஏறுவோம். டீம்மேட் ஏறுறாப்லி. உள்ளே இருக்கானா எருமி? ஆடாடி ஸோ வெட்டுறண்டா ஒன்று. வெட்டுறண்டா ஒன்று எல்லாரையும் வெட்டுறண்டா. கேஸ் ஓ மை காட் சொன்னேன்ல நம்ம காலி நண்பா. டே ராஜா இருக்காரு. ராஜாவை கொள்ளணும் நண்பா. நம்ம ராஜா இப்படியே விட்டுருச்சு. ராஜா நம்மளை அடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். என் கையில் இருக்க தாம்சன் தான் பேசுவோம். தாம்சன் நண்பர்களே அடி வாங்கிட்டே இருப்போம். எனிமியும் கோடா வச்சுருக்கான். கோடாங்க என் அந்த கோடா எங்க கோடா வச்சில்ல எனிமி. அது போன மேட்ச் கோடா வச்சில்ல எனிமி. நம்ம கோடா வச்சு யூஸ் பண்ணுவோம். கோடா ஐயோ இப்போ போட்டேன் நீ கம்முனு கோடா எனிமி. 6 எனிமிஸ். வார எனிமீஸ் எப்போதும் எனிமீஸ். 100 எனிமீஸ் அடிங்களா எனிமீஸ். அடிச்சிடுறா பிளாக் டிஷர்ட் சூப்பர் அடி. ஏன்னா 2 ஓசிக்கல் நண்பா நமக்கு போயிடுச்சு. டே ரிவே பண்ணுறா. சூப்பர் அண்டங்காக்காவையா நல்ல பிளேயராக வருவாடா வருங்காலத்தில். இப்போ நம்ம ஹீலாகலாமா எனிமி அடிக்க போகலாமா? ஹீலாகும் செத்துட்டோண்ணா போய். கொண்டாங்க அக்கா. இன்னொருத்தர் இருக்கானா? அப்போ கொல்ல நடாங்க கைஸ். அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க நம்மளை. எக்கே நான் தொட்டேன் கைஸ். அது என்ன இப்போ இந்த அப்டேட் வந்ததும் அந்த கருமம் என்ன கன்னு காமிக்குது கைஸ்? அது எனக்கு தெரியாது பாருங்க. ஏகே விழுத்து கடைசியில் ஏகேயா பறி விட்டுட்டோம். கைஸ் இந்த ட்ராப் அடிக்க அவனாச்சும் வருமானா மாட்டானா? நமக்கு தான் கோடா இருக்கேன். என்கிட்ட இருக்க கோடா நீ கம்முன்னு போடா. ஸோ நம்ம இப்போ இந்த கோடா வச்சு ஆடிட்டுருக்கோம்ல கேரக்டர் கொடுத்துருவாங்க. போன வீடியோவில் நான் இதாக சொன்னேன். ஆனால் அந்த வீடியோ அவனை பார்க்க போகிறது இல்லைன்னு எனக்கே தெரியும். அசிங்கமாக இருக்கு நண்பா நமக்கு. இங்கே இருக்கான எனிமி. வாடா வெள்ளரிக்காவையா இங்கே தான் இருக்கியா நீ? வாடா வெள்ளரிக்காவையாடி. ராஜா கொண்டாச்சு. ராஜா எங்களா அந்த பூஜா? நமக்கே நம்ம நேரடி ஆப்புக்கு பேச்சுட்டு போய் நண்பா.
ஓ நம்ம டீம் என்ன பண்ணிட்டான். அந்த பயம் இருக்கட்டும். ஏகேங்க ஏகே இல்லையா? ஐயோ நம்ம டீமேட்டை ஆச்சு ரிவே பண்ணியிருக்கலாமே. ரிவே பண்ண ஒருத்தர் தாங்க ஈஸானோம். அப்புறம் நம்மள அவன் ரிவே பண்ண வருவான். ஆனால் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் டீமேட்டை ரிவே பண்ணால் என்னடா கிடைக்க போகுதுன்னு நினச்சிங்கன்னா, டீமேட்டை ரிவே பண்ணோம், ஹெல்ப் பண்ணோம். கடைசியில் நம்மக்கிட்ட ஒரு காசு இருக்கா, தோற்றுட்டு போகிற முடியும் சார். நண்பா ஏன் இப்படி நடக்குது நமக்கு மட்டும்? ஸோ கைஸ், யாராவது நல்ல பிளேயராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் மீறுவான்றேன். போடுவோம் கோடா ஒரே ஒரு கோடா தான் இருக்கு ஏறுறாரு. தப்புன்ட்டேன், வாயிலே வச்சுக்கோ. டி எப்படா நீங்கள் என்ன ராஜா? தப்புன்றேன் நான், எனக்கே தெரியுது அது தப்புங்கிறது. வேறு வழி இல்லை, ஏற்றேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓ 2 டீம்மேட்னாக்கா நான் தான் காப்பாற்றுவேன் எல்லா பேக்கா. ஓடுங்க நண்பர்களே, தரமான ஒரு 1 டாப்பு. டெசர்ட்டை கொடுங்கடா. ஃபைனலி ஒரு கன் எடுத்தாச்சு எனிமிக்கிட்டு இருந்து. நம்ம கமான் சாவடி வாங்கணும். ஆனால் காண்டக்கூடாது, போயாத முக்கியம். எவன்கிட்ட அடி வாங்க என்ன எவ்வளோ சொல்கிறாங்க. நான் எந்த தம்பி வச்சுக்கோ. அப்பா இப்போ தாங்க மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ஒரு ட்ராக் பண்ணவொன்னே எனிமி செத்தவொன்னே ஒரு சந்தோஷம். நான் எத்தனை எனிமி அடித்தாலும் அமௌண்ட் மாட்டேன். ஒன்லி ரூம் மேட்ச் அதுவும் எனிமி அமௌண்ட் போட்டால் தான் போடுவேன். அதே மாதிரி ஃப்ரெண்டாக இருந்தால் ஜாலியாக போட்டேன் விளாட வேண்டியதான். ஏதாவது எனிமி சைடில் ஏறுவான், அவன் வாயில் வெள்ளரிக்காய் விட்டு ஆட்டிடலாம். அப்படி தான் நான் ஏறிட்டுருக்கேன். அவனுங்க வெள்ளரிக்காய் விட்டு ஆட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது? மொத்த ஸ்குவாடும் இங்கே இருக்காங்களா? மொத்த பைப்பில் காணும், மொத்த ஸ்குவாடுங்கிறாங்க. மேலே இருக்கான், பார்த்துட்டேன். இந்த மாதிரி தான். டாப்பா ஏறி நல்லா ஏறா வெள்ளரிக்கா பார்த்துட்டேன். வெள்ளரிக்கா மக்களை வெளில வரமாட்டானே வெளில. அண்ணா எப்போ கோயிஸ் செத்துருப்பேன். என்னடா சாவறீங்க டீமேட்ஸ்? வெயிட் பண்ணுங்க, சுற்றிட்டு போய் அடிப்போம் அவனை. அப்போ தான் நான் போத்தி வரேன். இன்னும் 2 பேர் தான் இருக்காங்களா? அதில் அவனும் ஒருத்தன். டீம்மேட்டுக்கு தெரியாது அவங்க தான் இருக்காங்கிற. வெளில வந்து ஓசிக்கில் பறி போயிடுச்சு. எனிமி தெரியாமல் மேலே ஏறிட்டான் போல. கீழே வரீங்களா தம்பி? ஐயோ நான் வேற டச்சான்னு நினச்சி இந்த கோடாவை போட்டுறேன் நண்பா. போடா நீ கம்முன்னு போடா. போயா நண்பர்களே போயா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாம் லைக் பண்ணிட்டு போயிடுங்க நண்பா. பாய் நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன் நண்பர்களே. 16 ஸ்டார் வந்துட்டு நம்ம மாஸ்டர் அடிக்கலாம் தான் பிளானு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். நான் தான் MVP.